நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம 2025ஓட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வரைக்கும் 50 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 51லேருந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்ட் 2 வீடியோவாக இருந்துச்சு. இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ வந்து 51லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதில் வந்து கூற்று காரணம் டைப்பில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சமூக வாய்ப்புகளை வந்து கையாள்கின்றது, ஆனால் கையாள்வதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று வந்து தப்பாக தான் இருக்குது. காரணம் பாருங்கள். சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாசாரமற்றது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து கூற்றும் தப்பாக இருக்குது, காரணமும் தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்துருவோம். இங்கிலீஷில் பார்த்தா அசர்ஷன் பாருங்கள். சோஷியல் ஜஸ்டிஸ் பேசிக்கலி டஸ் நாட் டீல் வித் ஈக்குவல் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. தப்பு. ரீசன் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் நான் ப்ரொபோஷனல் டு எய்தர் சோஷியல் ஈக்குவாலிட்டி ஆர் சோஷியல் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து டி. இதுவுமே வந்து ஒரு கூற்று காரணம் டைப்பான கொஷின் தான். இதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்கிறது அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். ஓகேவா? இந்தியாவில் உள்ள சமூக துறைகள்லாம் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக கொள்கைகளை கட்டமைப்பை வந்து மத்திய அரசு தான் வந்து வகிக்கிறது. கரெக்டு. கூற்று கரெக்டு. காரணம் பாருங்கள். கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கூற்று இருக்குல்ல, காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கமாக வந்து இங்கே இல்லை. ரெண்டுமே கரெக்டாக தானே இருக்குது. ஆனால் வந்து காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கமாக இல்லை. நீங்களே வந்து போட்டு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த காரணம் இருக்குல்ல, இது வந்து இப்போ சொல்லி பார்க்கணும். கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளன ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஷினை போட்டுட்டு அப்புறமேட்டு நீங்கள் கூற்று பேசி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக பொருந்துச்சுன்னா கரெக்டான விளக்கம்னு அர்த்தம். பொருந்தலை அப்படின்னா அது வந்து தப்பான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கிலீஷில் பார்ப்போம். அசர்ஷன் பாருங்கள். த ஓவரால் பாலிசி ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த சோஷியல் செக்டார் இன் இண்டியா இஸ் லெட் அவுட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் வந்து த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் கன்சிடரபிள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டிசைனிங் பாலிசிஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கரெக்டான ஒரு காரணம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. இது வந்து சரியான பொருத்தங்களை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்களா? கரெக்டான மேட்ச் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பல்வேறு சாதியினரிடையே நியமன பகிர்வுக்கான முதல் வகுப்புவாத ஆணை அப்படின்னு சொல்லிட்டு 1920 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பாக இருக்குது. 1920 கிடையாது. மேலே டேட் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1921 செப்டம்பர் 16 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 1920 அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். தமிழ்நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு ஆணையம் நியமிக்கப்பட்டது எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1917 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 1970 கிடையாது. 1969 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு ஆணையம் நியமிக்கப்பட்டது எப்போ? 1969. தேர்ட் ஒன் வந்து அம்பாசங்கர் ஆணையம் அப்படிங்கிறது மொத்த இடஒதுக்கீடு 69% அப்படி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி அம்பாசங்கர் ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டேட் எழுதியிருக்கோம் பாருங்கள். 1982 1982 தான் வந்து அம்பாசங்கர் ஆணையம், அம்பாசங்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நியமனம் பண்ணாங்க. லாஸ்ட்டாக தற்போதுள்ள இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்திய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கை எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ஜூலை 2011 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் தப்பாக இருக்குது, தேர்டு ஃபோர்த்து கரெக்டாக இருக்குது. ஓகே, சரி இங்கிலீஷ்லேயும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஆர்டர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அமாங் வேரியஸ் கேஸ்ட் அப்படிங்கிறது 1921 செப்டம்பர் 16 அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் அப்பாயிண்டட் எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க? 1969. தேர்ட் ஒன்றும் கரெக்டாக இருக்குது. அம்பாசங்கர் கமிஷன் எப்போ? 1982 அமைச்சாங்க. அது எதுக்கு? ரிசர்வேஷன் டோட்டலிங் டு 69% அதுக்காக. ஸோ தேர்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து ரிப்போர்ட் ஆன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் ஜஸ்டிஃபையிங் த எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் சொல்லி கொடுத்துட்டு டேட் வந்து 8 ஜூலை 2011 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி.
ஓகே 54 பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு திட்டங்கள் கொடுத்துட்டு அது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா அப்படிங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்சின்ட்டு, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கீம் தான் வந்து பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அடல் வாயோ அபியுதே யோஜனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ள திட்டம் தான் இந்த அடல் வாயோ அபியுதே யோஜனா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் யோஜனான்னு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கீம் தான் வந்து பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் யோஜனா அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய விகாஸ் மிஷன் அப்படின்னு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், எஸ்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குள்ள கேஸ்ட்டு தான் வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய விகாஸ் மிஷன் அப்படிங்கிறது. தமிழில் பார்த்துருவோம். தமிழில் வந்து பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு கேஸ்ட்னா பட்டியலின சாதிகள் கூடியவங்களுக்கு தான் பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அடல் வாயோ அபியுதே திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்குள்ளே தான் இந்த அடல் வாயோ அபியுதே திட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து மைனாரிட்டன்ஸ்னு சொன்னேன்னா சிறுபான்மையினர், அவங்களுக்குள்ள தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக பிரதம மந்திரி ஜன்ஜாதிய விகாஸ் இயக்கம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின பழங்குடியினர், அவங்களுக்குள்ள தான் இது. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே 55 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1916 பை ஹூம், யாரால் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி. ஓகேவா, டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி இவங்க 2 பேரால் நிறுவப்பட்டது தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி கட்சி எப்போ 1916 நிறுவனது. இதுலேருந்து 2 கொஷின்ஸ், யார் நிறுவனான்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த வருஷம் நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது சம்மந்தப்பட்ட கொஷின் தான். இதில் வந்து நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, இங்கிலீஷில் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 அப்போ தான் இது உருவாக்குனது. எப்போ அங்கே ஆரோ போட்டிருக்கேன் பாருங்கள், 1916 நவம்பர் 20 வந்து உருவாக்குனது தான் இந்த தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு இது. செகண்ட் ஒன் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் திராவிட சங்கம் என மறுபெயரிடப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1912 1912 தான் வந்து மறுபெயரிட்டாங்க. ஓகேவா, மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் திராவிட சங்கம் என மறுபெயரிட்டது எப்போ 1912. மூணாவது பாருங்கள், பெரியார் ஈவேரா நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றினார். எப்போது 1944 ஆகஸ்ட் மாதம் வந்து மாற்றிருப்பார் பெரியார். நீதி கட்சியை திராவிடர் கழகம் சொல்லிட்டு மாற்றினது எப்போ 1944 ஆகஸ்ட் மாதம் மாற்றிருப்பார். லாஸ்ட்டாக வந்து சுப்பராயலு ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் டேட்டு வந்து என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், 2143 அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து காலவரிசை பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எப்போ ஃபார்ம் ஆனிச்சு 1916 நவம்பர் 20 அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீநேம்டு ஆஸ் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் எப்போ 1912. தேர்ட் ஒன்று வந்து பெரியார் ஈவேரா டிரான்ஸ்ஃபார்ம்டு த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரூ திராவிட கழகம் எப்போ 1944 ஆகஸ்ட்டில் வந்து மாற்றினார். லாஸ்ட்டாக வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் சுப்பராயலு ரெட்டியா ஃபவுட் அகெயின்ஸ்ட் த ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படிங்கிறது. அந்த டேட்டு மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி ஸ்வராஜ்ய பார்ட்டி யாருடைய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு 57 பார்த்துருவோம். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் கரெக்டாக இருக்குது, பியும் டியும் தப்பாக இருக்குது.
என்னன்னு பார்த்துருவோம். ஏ வந்து அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா, அண்ணல் அம்பேத்கர் இருக்கார்ல, அவரோட படைப்புகளை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 crores வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டு. பி பாருங்கள், தமிழ் பரப்புரை கழகம் அமைக்க 10 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 கோடி கிடையாது, 1 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 10 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பாக இருக்குது. சி வந்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறை உருவாக்க 5 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டாக இருக்குது. சியும் கரெக்டு தான். டி பாருங்கள், தீரா காதல் திருக்குறள் திட்டத்திற்கு 30 லட்சம் நிதியுதவி அப்படின்னு சொல்கிறாங்க. 30 லட்சம்லாம் கிடையாது, 25 லட்சம், அதாவது 25 lakhs தான் வந்து அதுக்கு நிதியுதவி வச்சுருக்காங்க. அதனால் பியும் டியும் தப்பாக இருக்குது. அது தப்பானதே நம்ம திருத்திக்கணும். இங்கிலீஷில் பார்த்துருவோம். ஏன்னா அலோகேஷன் ஆஃப் 5 crores to translate all the works of அண்ணல் அம்பேத்கர் into தமிழ் through தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அது வந்து ஏ. பி என்னென்னா 10 crore கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 crore ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிறது. சி வந்து அலோகேஷன் ஆஃப் 5 crore ஃபார் கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இன் JNU டெல்லி அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக 25 lakhs தான், 30 கிடையாது, 25 lakhs ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் தீராக்காத திருக்குறள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி. இதுவும் ஒரு பெரிய கொஷின், ஒரு எக்கனாமி ரிலேட்டட் கொஷின். இதுதான் என்னன்னு பார்த்துருவோம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவில் இருந்து வருகிறது மற்றும் கிராமப்புற ஜிடிபியில் ஏறக்குறைய 2/3 பங்கு விவசாயம் அல்லாத தொழில்களிலிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இவ்வாறு இருக்கையில் அதிக அளவு மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்கள் ஈடுபட்டுள்ளனராம். கிராமப்புற மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்க்கையை மேம்பட்ட தொழில்களை அளிக்க வல்ல வாய்ப்புகள் மூலம் கொடுக்க இயலும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மேலே கொடுக்கப்பட்ட கூற்றிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன ஊகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் டி தான். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியா பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது, மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கக்கூடாது, நிறையா வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து நிறையா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு திட்டம் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2, 3 கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து தப்பாக இருக்குது. அதை நான் பார்த்துருவோம். செகண்ட் பாருங்கள், தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். தொடக்கப்பள்ளி குழந்தைகள்னால் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனடைகிறார்கள். கரெக்டாக இருக்குது. தேர்டு வந்து இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறன்களை மேம்படுத்தியுள்ளது அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உயர்நிலை பள்ளிகளில் மாணவர் வருகை அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கீமே வந்து தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு தானே கொடுக்குறாங்க, அப்புறம் எப்படி உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் வருகையை வந்து அதிகரிக்க முடியும்? ஸோ வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கா, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. ஃபோர்த்து பாருங்கள், இத்திட்டம் அரசு பள்ளிகள் மட்டும் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் வந்து செயல்படுது. ஆனால் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அரசு பள்ளிகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோர்த்தும் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 and 3, அதாவது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. இங்கிலீஷில் பார்த்துருவோம். The scheme, which of the following statements true about the chief minister breakfast scheme அப்படின்னா primary school children benefits from the scheme வந்து கரெக்டாக இருக்குது. The scheme has led to the improvement in learning skills among children அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 தப்பாக இருக்குது. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் இது வந்து மாறக்கூடியது தான். ஃபஸ்ட்டு இயந்திரம், ஃபஸ்ட்டு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இருந்துச்சு.
அப்புறம் 2வது இன்ஜினா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு குறு தொழில்கள், மீடியம், ஸ்மால் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம்லாம் வந்து 2வது இயந்திரத்தில் வந்துச்சு. 3வது இயந்திரம்னு சொல்லிட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களில் முதலீடு அப்படிங்கிறது தான் வந்து 3வது இயந்திரமாக இருந்துச்சு. 4th இன்ஜின் 4வது இயந்திரம் எதுவாக இருந்துச்சுன்னா ஏற்றுமதி தான் வந்து 4வது இதாக இருந்துச்சு. ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் பார்ப்போம். 4 இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், செகண்ட் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படிம்பாங்க. இதே தேர்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள், 4th இன்ஜின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இதுவுமே வந்து ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான கொஷின் தான், ஸ்கீம் சம்மந்தப்பட்டது. முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 2, 3 கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. செகண்ட் என்னென்னா பள்ளி படிப்புக்கு பிந்திய அரசு பள்ளி மாணவர்கள் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். 3வது ஆப்ஷன் பாருங்கள், மாத நிதியுதவியாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. அக்டோபர் மாதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருஷம் கரெக்டு, ஆனால் வந்து அக்டோபர் மாதம் கிடையாது, ஆகஸ்ட் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் தான். ஆனால் அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அக்டோபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அது மட்டும் தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்ப்போம். which of the following statements are correct about தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படின்னா செகண்ட் தேர்டு கரெக்டாக இருக்கா? இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன் கரெக்டு. மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ₹1000 கரெக்டு. எப்போ லான்ச் பண்ணாங்க? ஆகஸ்ட் 9, 2024. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனால் தேர்வு செய்கிறார்கள்? நவீன உட்கட்டமைப்பு நல்லா இருக்கிறதுனால தான் தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நவீன உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப மாடர்னாக இருக்கிறதுனால நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, வணிக நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டை வந்து ஒரு முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக வந்து சூஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. இங்கிலீஷில் why business firms choose Tamil Nadu as their preferred destination for investment அப்படின்னா the state of the art infrastructure அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியனவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் அப்படிங்கிறது தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியனவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இந்த திட்டம் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க 2015 2015 கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. ஓகேவா, இங்கிலீஷில் வந்து நேம் த ஸ்கீம் ட்ரை மினிஸ்ட்ரியல் எஃபர்ட் விச் இன்க்ளூட்ஸ் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீம் 2015. ஓகே, இது வந்து ஒரு கூற்று காரணம் டைப்பான கொஷின் கேட்டிருக்காங்க. இது என்னென்னு பாருங்கள். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் சொல்கிறாங்க. கூற்று வந்து பீகார், மத்திய பிரதேசம், அப்புறம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்து 2001 2026 கட்டத்தில் வந்து மக்கள் தொகை 45 55% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. கூற்று கரெக்டாக இருக்குது. காரணம்னு சொல்லி கொடுத்துட்டு பெரும் பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. இங்கிலீஷையும் பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு கூற்று காரணம் தான். இதுவும் அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டுங்கிறாங்க. ஆனால் வந்து கரெக்டான காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். கூற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மக்கள் தொகை பிளவு என்பது மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக
வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கூற்று கரெக்டு. காரணம் வந்து மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து கூற்று கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். ஆனால் என்ன, காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இங்கிலீஷில் பார்ப்போம். அசர்ஷன் பாருங்கள். The demographic dividend is defined as a rise in the rate of economic growth due to a rising share of working age people in a population. Correct. Reason: India is in the midst of process where it faces the window of opportunity created by demographic dividend. கரெக்டு தான். ஆனால் ரீசன் அப்படிங்கிறது அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் கிடையாது. ஆப்ஷன் டி. ஓகே, இது வந்து திட்டங்கள் கொடுத்துட்டு அதை வந்து காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, PMGSY அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம என்ன படிச்சிருப்போம், நம்ம டெஃபனேஷன் தான் படிச்சிருப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட் லெட்டர்லாம் வந்து தெரியாது நமக்கு. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட்டாக இப்படி கொடுத்துட்டு அது கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, இப்போ மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். PMGSY அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறதா இது கரெக்டான டெஃபினேஷன். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. அதே மாதிரி இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 ஆண்டு கொண்டு வந்தது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாங்கிறது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற இணைப்பு, கிராமப்புறத்தில் இணைக்கணும் அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே ரோடு போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்கீம், இந்த திட்டத்தில் வந்து அடங்கும். PMGSY பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவில் அடங்கும். நெக்ஸ்ட்டு DDUGKY அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா தீன் தயாள் உபாத்யாய் கிராம் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறத இதுக்கு டெஃபினேஷன். தீன் தயாள் உபாத்யாய் கிராம் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பங்களை சேர்ந்த 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம்ஸோட ஒரு நோக்கம். தீன் தயாள் உபாத்யாய கிராம் கௌசல்யா யோஜனா. நெக்ஸ்ட்டு NRLM அப்படின்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா, நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள், நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள். MGNREGE அப்படின்னா மெகனரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட்டாக டெஃபினேஷன் என்னென்னா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எஜுகேஷன் இது எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு டெஃபினேஷன். இது வந்து கிராமப்புறங்களில் வாழ்வாதார பாதுகாப்பு அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர். இங்கிலீஷில் PMGSY பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்னா ரூரல் கனெக்டிவிட்டி, அதான் வந்து கரெக்டு. DDUGKY அப்படின்னா தீன் தயாள் உபாத்யாய் கிராம் கௌசல்யா யோஜனா அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ரூரல் யூத் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 15 to 35 இயர்ஸ் ஃப்ரம் புவர் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு NRLM அப்படின்னா சஸ்டைனபிள் லவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது. MGNREGA அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இது எதுக்குன்னா லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் இது கரெக்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் கண்டினியூஷன் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.